நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளி அது தேவனுடைய ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும், எந்த பாவியான மனுஷனையும், எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளி, அந்த மெய்யான ஒளி அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஒளி தான். ஆமென். ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா அந்த ஃபோட்டோ ஷூட்டை எடுக்கும்போது என்ன செய்கிறாங்க? லைட்டிங்லாம் செட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு டைமு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்குறாங்க. ஏன்னா சன்செட்டு முகத்தில் படுகிற மாதிரி இப்படி அதுக்குன்னு சில கால சூழ்நிலை அந்தந்த ஷூட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் வைக்கிறாங்க. ஏன்? அந்த முகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரகாசிக்கப்பட வேண்டும். அந்த முகத்தை நீ ஃபோட்டோவில் பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கும், நல்லா பிரைட்டாக தெரியணும். ஆமாம், அதனால் அந்த பிரகாசத்தை கொடுக்கறதுக்காக அந்த ஃபோட்டோ ஷூட் வைக்கிறாங்க. இப்படி ஒரு மனிதனுடைய முகத்தை பிரகாசிக்கிறதுக்கு இவ்வளோ ஒழுங்குகள் இருக்கிறது என்றால் எந்த மனுஷனையும், வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளி அது தேவனுடைய ஒளி. ஆமென். நம்ம இருளான வாழ்க்கையில், சாதாரணமான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஒளி நம்ம மேலே முகத்தில் பட்டுருச்சுன்னா நம் முகம் பிரகாசிக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கும் என்றால் நாம் பிரகாசிப்போம். அந்த ஒளி நம்ம மேலே வீசும். அதனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் உணர்த்துகிற ஒரு காரியம், எந்த மனிதனையும் நீங்கள் யாரும் தங்களை தாழ்த்தி கொள்ளாதீங்க. நான் இந்த இடத்துல இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேனே, இப்படி செய்து கொண்டு இருக்கிறேனே, யாரும் தன்னை தாழ்த்தாதபடி நம்ம தாழ்த்துகிற காரியம் கர்த்தருக்கு முன்பாக தான் நம்ம தாழ்த்தணுமே தவிர எந்த மனிதனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது. நான் இப்படி இருக்கிறேன், என்னை இப்படி நினச்சிருவாங்க, நான் என்னை இப்படி செய்திருவாங்க, என்னை இப்படி சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியால் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு சொல்லுகிறார். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளி அது மெய்யான ஒளி, அது தேவனுடைய ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி உங்கள் முகத்திலே பிரகாசிக்கும். இந்த சபைக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி நீங்கள் கடந்து போகும்போது அது பிரகாசிக்கும். உங்கள் வீடுகளிலே உங்கள் மூலியமாய் அந்த ஒளி உங்களிடத்திலே பிரகாசிக்கும். ஆண்டவர் உங்களை ஒரு பிரகாசிக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாய் எதிர்காலத்திலே கொடுப்பார். ஆமென். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 22:14வது வசனத்தை வாசிப்போம். புதிய ஏற்பாடிலே பக்கம் 196. 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 22:14. அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை நீ தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் ஒரு சாட்சியை, ஒரு சனகரிப்பு சங்கத்துக்கு முன்பாக ஒரு சாட்சியை சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை, ஆண்டவர் தன்னை ரட்சித்த காரியத்தை பவுல் இந்த சாட்சியை சொல்லும்போது அந்த சாட்சியிலே ஒரு வார்த்தை இந்த வசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நம்முடைய முன்னோர்கள் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எந்த விதமான சந்தேகத்துக்கும் அதில் இடமில்லை. ஆண்டவர் தான் இந்த இடத்திலே உங்களுக்கு சபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த இடத்திலே, இந்த சபையிலே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தான் இந்த இடத்திலே உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் தான் இந்த இடத்திலே, இந்த பகுதியிலே உங்களுக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் எப்படி நடந்தது என்றால் உங்களுடைய தயவுனால, உங்களுடைய சித்தத்தினால, யாரோடைய ஆலோசனையினால நீங்க வரல. வசனம் கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இந்த தேவன் உங்களை முன்னமாக தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனுக்கு அநேக நாமங்கள் இருக்கு. ஆனால் இந்த தேவன் இந்த காலை வேளையில சொல்லுகிறது, அவர் உங்களை
தெரிந்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அதில் எந்தவித சந்தேகமும் அதில் இல்லை. நாம் நடப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம் உட்காருதலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் எழுந்திருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அழகாய் உங்களை குறித்ததான எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன்தான். அவர் உன்னை இந்த காலை வேளையில மாத்திரம் தெரிந்து கொள்ளல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே இந்த கருவு பெண்ணா ஆனா, இவங்களுக்கு பேர் என்ன வரும், இவங்க எப்போ என்னை ஏற்றுக்கொள்வாங்கன்றதான எல்லா சரித்திரத்தையும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி உங்களை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமேன். ஒரு டாக்டருக்கோ உங்கள் தாய்க்கோ உங்கள் தகப்பனுக்கோ கூட தெரியாது. ஆமேன். இவன் எனக்கு 3வது மகனாக பிறப்பான், இவன் எனக்கு மூத்த மகனாக பிறப்பான், இவன் எனக்கு மகளாக பிறப்பான், இவளுக்கு ஒரு மகன் பிறப்பான். இப்படிப்பட்ட காரியம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே, தாயின் கருவில் உங்களை உருவாக்குறதுக்கு முன்பாகவே, எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பாகவே, வசனம் சொல்லுகிறது, எலும்பு உருவாகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி தான் இந்த பவுலை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பவுல் இந்த சாட்சியை இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த சாட்சிக்குரிய வசனம், அவர் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்களை கொண்டு ஆண்டவர் செயல்படுத்துகிற சில காரியம் இருக்குது. எத்தனை பேரும் இந்த உலகத்தில் மனுஷராக இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த காலை வேளையில் நீங்கள் யாராவது சந்தேகத்தோடு இருப்பீங்கள் என்றால், ஏன் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார், ஏன் எனக்கே சில நேரத்தில் சில சந்தேகம் வரும், ஏன் என்ன இந்த ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு தெரியலேன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு தாசியாய் ஆண்டவர் உங்களை அளித்திருக்கிறார். அவன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய திருவுளத்தை நீங்கள் அறியணும். திரு உள்ளம் அப்படின்னா திரு ப்ளஸ் உள்ளம் என்று தமிழில் சொல்லும்போது, அவருடைய உள்ளத்தை, அவருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், தேவனுக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும். இந்த கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா, மனுஷ சாயலாய் நம்மளை உண்டு, தேவ சாயலாய் இந்த மனுஷனை உண்டு பண்ணிருக்கிறார். அப்படின்னா தேவன் எப்படி இருக்கிறார் என்றால், நம்ம இப்படி எப்படி உருவம் கொண்டு இருக்கிறோமோ அதே போல தான் கர்த்தர் இருக்கிறார். அவருக்கும் அந்த இருதயம் என்ன இருக்கிறது, கடவுளுக்குன்னு ஒரு இருதயம் இருக்குது. இந்த இருதயத்தை நீங்கள் அறியணும். ஆண்டவருடைய திருவுளத்தை நீங்கள் அறியணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான காரியங்களும் உங்களை தேடி வரும். அப்போ முதலாவது அவருடைய திருவுளத்தை, அவருடைய சித்தத்தை நீங்கள் அறியணும். ரெண்டாவது அந்த நீதிபரரை நீங்கள் தரிசிக்கணும். ஆண்டவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தரிசிக்கணும். எப்படி இவரை தரிசிக்க முடியும் அப்படின்னா, அவரோடு கூட ஜெபிக்கும் போது, அவருடைய பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது, அவரை உணரும் போது, அந்த பிரசன்னத்திற்குள்ளே வரும்போது அவரை நாம் தரிசிக்க முடியும். அந்த கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற காரியம். மூன்றாவதாக அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அதற்காக தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். பவுல் அதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். அவருடைய திருவாய் மொழியை நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பக்கத்தில் மனைவி சொன்னாலே நம்ம கேட்க மாட்டோம், அக்கம் பக்கத்தில் சொன்னாலே நம்ம கேட்க மாட்டோம், பெற்றோர் சொன்னாலே கேட்க மாட்டோம். இதில் இவர் சொல்கிறது வேற கேட்கணுமா நினைக்க வேண்டாம். அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு இருந்த ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர் ரொம்ப நாளாக ஊழியத்துக்கு வரியா, பைபிள் காலேஜ் போறியா, ஊழியத்துக்கு வரியா, பைபிள் காலேஜ் போறியா, இந்த ஆள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ண நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் அதற்கான நாளை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்ற மாதிரி தெரிந்து கொண்டதுக்கு விதமாய் இப்போ அவருடைய திருவாய் மொழியை கேட்க, அவருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய அந்த திருவாய் மொழியை கேட்க வேண்டும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். இதற்காக தான் இந்த பவுல் இதில் அழைக்கப்பட்டு அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒரு அனனியான்ற ஒரு ஊழியக்காரர் இந்த பவுலுக்கு சொல்லுகிறார். இதே போல தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறது, அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
ஆண்டவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்த போகிறார். அற்புதமான வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அநேகர்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் என்றால், அவன் தெரிந்து கொள்ளப்படுதல் எதற்காக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டுகிறார் என்றால், பரிசுத்த ஜனமாகவும் தமக்கு சொந்தமாக இருக்கிறதுக்காக ஒரு கடவுள் நம்மளை தெரிந்திருக்கிறார். எந்த கடவுளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்காது. அவன் ஆனால் இந்த கடவுள் சொல்லுகிறார் என்னவென்றால், உனக்கு நான் சொந்தமாக ஆகிறேன், உனக்கு நான் சொந்தமாக மாறுறேன். ஆமென். மற்ற கடவுள்களை நம்ம பார்க்கும்போது கடவுளை நீங்கள் தேடி போகணும். ஆமென். மற்ற மதத்தையும் மற்ற காரியங்களையும் நாம் பார்க்கும்போது கடவுள்களை தேடி நம்ம போக வேண்டும். ஆனால் உலகத்திலே ஒரே கடவுள், நம்மளை தேடி வருகிற கடவுள் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். இந்த பவுல் என்ன சாதாரண ஆளா? ஏற்கனவே சொன்னபடி இந்த பவுல் யார்? ஒரு கொடூரமான ஒரு ஆள். எங்கே ஜபக்கூட்டம் நடந்தனாலும் ஓடி போய் உடைக்கிற முதல் ஆளை வந்தான். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனுஷனை கர்த்தர் தேடி சந்திக்கிறார். நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? இந்த ஆளா எத்தனை விரோதமாக பண்ண, இனிமேல் இந்த ஆள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் பாவிகளை தேடி வருகிறார். தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை தேடி வருகிறார். நாமளும் இயேசுவை துன்பப்படுத்தி கொண்டு இருப்போம் ஒரு காலத்தில். ஆனால் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் இயேசு உங்கள் இருதயத்தை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பவுலுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம். ஆமென். அவர் தமக்கு சொந்தமாக இருக்கிற ஜனங்களாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதல் காரியம், ஏன் கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளுகிறார்? நீங்கள் அவருக்கு சொந்தம். அவர் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறார். அவரை வாழ்க்கையிலே நீங்கள் சொந்தமாக கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். உங்கள் எதிர்கால வாழ்க்கை மாறும். உங்கள் எதிர்காலத்தினுடைய எல்லா விதமான காரியங்களை மாற்றுவார். அதற்காக கர்த்தர் உங்களை சொந்தமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அது உபாகமம் 7:6 அது போடப்பட்டிருக்கும், வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 1:27 வாசித்தோம் என்றால், ஆமென், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். முதல்ல சொந்தமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். 2வது பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். நம்ம ஞானம் இல்லாதவங்க, ஆமென், புத்திசாலிகள் இந்த உலகத்தில் எத்தனை பேரோ உண்டு. ஞானமாக இருக்கிறவன் எத்தனை பேரோ இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் கர்த்தர் அவர்களை எல்லாம் தேடி போகலை. பணம் இருக்கிறவனை தேடி போகலை. ஆமென். காசு இருக்கிறவனை தேடி போகலை. நல்ல ஒரு ஐஸ்வர்யமான தேடி போகலை. ஒன்றுமே இல்லாமல், ஆமென், ஞானம் இல்லாமல் பைத்தியம் போல இருக்கிற நம்மளை ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறார். ஆமென். பைத்தியமானவர்களாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். பலவீனமாக இருக்கிறவர்கள் அல்ல, பலத்தோடு இருக்கிறவர்களாக இல்லை, பலவீனமாக இருக்கிற நம்மளை தேடிக்கொண்டு வருகிறார். ஆமென். எத்தனை பலவீனங்கள் பலத்தோடு இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு ஆமென் எது கொடுத்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? செய்கிறதுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளல. நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களை, நம்ம உடைந்த இருதயமாக ஆத்திரமாக இருக்கிற நம்மளை, கைவிடப்பட்ட நம்மளை ஆண்டவர் நம்மளை மாதிரி ஆட்களை தான் ஆமென் என்ன செய்கிறார் என்றால் அவர் தேடி வருகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம், ஆமென், நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்றாலும் கவலை வேண்டாம். உங்களை பலவானாய் மாற்றுகிற ஒரு கடவுள் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அதே போல் உங்களுக்கு சொந்தம் என்று யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை சொந்தமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு தெய்வம் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். ஆமென். பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஆமென். சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட வேறு இல்லைன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். எங்களுக்கு யாரும் இல்லப்பா, உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. அதனால தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால்,
அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் சொந்தமாக. ஆமென். நமக்கு ஒரு சொந்தம் இருக்கிறார். ஆமென். இவங்க யார்? இவங்க எனக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு சொந்தம், இவங்க எனக்கு தூரத்து சொந்தம். ஆமென். அவங்களும் எனக்கு சொந்தம். ஒரு பிரபலம் யாராவது நமக்கு சொந்தமாக இருந்தால் சும்மா இருப்போமா? அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எனக்கு சொந்தம் சொல்கிறதுல அதில் ஒரு மகிழ்ச்சி. ஆமென். ஒரு பெரிய ஊழியக்காரர் நம்ம சொந்தம் சொல்கிறதே ஒரு மகிழ்ச்சினா, ஒரு பிரபலமான இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அவங்க எங்களுக்கு தூரத்து சொந்தம் சொல்லுகிறது மகிழ்ச்சி என்றால், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது இந்த காலை வேளையிலே. ஆமென். அவருக்கு நீங்கள் சொந்தமாய் இருப்பதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொடுப்பார். அதற்காக தான் அவர் தெரிந்திருக்கிறார். ஆமென். பலனுள்ளவர்களை அல்ல, பலவீனமான உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிற நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால், 15வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 22:15 அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய் என்று சொல்லி பவுலுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர்னால தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். எல்லாவற்றிலும் சாட்சி இருக்கணும். ஒரு நடக்கையில் சாட்சி இருக்கணும். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்போது ஒரு சாட்சி இருக்கணும். ஆமென். சமீபத்தில் ஒரு நியூஸை பார்த்தோம். ஒரு பெரிய பாடகர், அந்த பாடகருடைய மகன் ஏதோ ஒரு இடத்துல பப்ளிக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணதுனால அந்த பாடகருடைய பேர் என்ன செய்கிறது? கெட்டு போனதை பார்க்கிறோம், நியூஸில் பார்க்கிறோம். நற்சாட்சியை இழக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நம் சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். யாரும் நம்மளை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது. உன் சாட்சியை காத்துக்கொள் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவும் ஆகிய ஒரு வாலிபனுக்கு சொல்லுகிறார். நம்ம நடக்கையும் சாட்சியும் ரொம்ப கவனமாய் நம்ம பார்த்து கொள்ளணும். யாரும் நம்மளை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது. இவர் இப்படி செய்கிறவர், இவர் இப்படி கோவப்படுகிறவர், இவர் இப்படி சண்டை போடுகிறவர் சொல்லி யாரும் நம்மளை குறித்து சாட்சி சொல்லாத அளவு நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யாரும் நமக்கு எதிராக நிற்க முடியாது. ஆனால் நம்ம சாட்சியை நம் கெடுத்து போடக்கூடாத அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல வசனம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். நான் தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். நாம் எப்படி வாழ வேண்டும்? தேவனுக்குரிய சாட்சி உள்ளவர்களாய் நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்ல சாட்சி இருந்தது. அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால், இயேசுவை குறித்து எல்லோரும் சொல்லுகிறாங்க. நற்சாட்சியாய் ஒரு சாட்சியை அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4:22 லூக்கா. ஆமென். இயேசு எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். போதும், எல்லாரும் அவரை குறித்து நற்சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மளை குறித்து நற்சாட்சி சொல்ல முடியுமா? ஜான்சன் என் பேர், ஜான்சனை குறித்து ஒரு நற்சாட்சி சொல்ல முடியுமா? இல்லை ஜான்சனை குறித்து குறைகளை சொல்ல முடியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம நற்சாட்சி உடையவர்களாக இருக்கணும். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்சாட்சியை கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை வந்தது. நம்ம வாயிலிருந்து என்ன வருது? நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது பாடுறோம், நல்ல பாட்டை பாடுறோம், நல்லா தான் பாடுறோம், ராகமாக பாடுறோம், அற்புதமாக பாடுறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம். ஆனால் வெளியே போனால் எப்படி நம்ம வாயிலிருந்து வார்த்தை வருகிறது? இப்படி தான் இருக்கிறது. நான் ஒரு ஊழியக்காரர் பார்த்தேன். நல்லா தான் இருந்தார் அந்த ஊழியக்காரர். திடீர்னு யாரோ குறுக்க வந்துட்டனால திடீர்னு அவர் தவறான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சுட்டார். நம் சாட்சிகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம் வாயிலில் ஆண்டவருடைய வார்த்தை, இயேசுடைய வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையாக இருந்தது. நம்ம வார்த்தை கிருபை உள்ளதாக வரணும். யாராவது விழுந்துட்டால் அவங்கள தட்டி கொடுத்து தூக்கி விடணும். போச்சு அவ்வளோதான்னு சொல்லிடக்கூடாது. அவனை உடைஞ்ச போயிருப்பான், அவனை இன்னும் உடைச்சி விடக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை நாம் கொடுக்க வேண்டும். நம் நற்சாட்சி உடையவர்களாய் வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தீமோத்தேயு குறித்து நிறைய தீவில் சாட்சி இருந்ததாம். தீவுன்னா தெரியும், கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த இடத்துல தீமோத்தேயுவை குறித்து சாட்சி இருந்தது.
ஒரு வாலிபன், அந்த தீமோத்தேயு திருமணமாகாத ஒரு வாலிபனை குறித்து நற்சாட்சி இருந்தது. அதுபோல ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டாலும் சரி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் அனைவரும் நம்ம மேலே ஒரு நற்சாட்சி இருக்கணும். இந்த இடத்துல வருகிறோம், இந்த சபைக்கு போகிறவங்களாம் கரெக்டாக இருப்பாங்க, சரியாக இருப்பாங்க, நல்ல பிள்ளைங்க, இது நம்மளுக்கு உண்டான மகிமை கிடையாது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுக்கான ஒரு மகிமை. அவர்களே சொல்லுவாங்க, இந்த சபைக்கு போனதில் இருந்து நீ என்ன செய்யிருந்திருக்கிற, மாற்றப்பட்டு இருக்கிற. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறது இந்த சாட்சியிலிருந்து தான் தெரியும். இன்னும் அதே சாட்சி உடையவர்களாக இல்லை. சில வேலைக்கு ஏற்படுத்துவதற்கு சில சாட்சிகள் வேண்டும். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 6:23. சில அப்போஸ்தலர் 6:3வது வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். 7 பேரை உங்களிலே தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்த வேண்டும். 7 பேரை தெரிந்து கொள்ளணும். யாரை தெரிந்து கொள்ளணும்? ஒரு 7 பேரை ஒரு வேலைக்காக தெரிந்து கொள்ளுகிறார்கள் இந்த அப்போஸ்தலர்கள். அதுல என்ன காரியத்தை உள்ள வைக்கிறாங்கன்னா, நற்சாட்சி. ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு தேவை இந்த நற்சாட்சி. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து புறப்படுவதற்கு தேவைப்படுவது இந்த நற்சாட்சி. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு உயர்வுல கொண்டு போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவைப்படுவது இந்த நற்சாட்சி. அதனாலதான் வாலிப பிள்ளைகள் இடத்துல பேசும்போதும் நற்சாட்சி உடையவர்களா இருக்கணும். ஆமீன். வாலிப மகனோடு கூட பேசும்போதும் நற்சாட்சி உடையவனா இருக்கணும். இது எல்லா கிறிஸ்து உள்ள இருந்தா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு நேர்த்தியாய் செய்கிறார். ஒரு நல்ல வேலைக்காக ஒரு பந்தி விசாரிப்பு வேலை தான், பெரிய வேலை இல்லை. பந்தி விசாரிப்புனா என்ன? சாப்பிட்டீங்களா, சாப்பாடு வச்சாச்சா? எனக்கு இந்த 3 நாள் இந்த வேலை தான் கொடுத்தாங்க. பந்தி விசாரிப்பு வேலை தான். சாப்பாடு கரெக்டாக எல்லாருக்கும் போதா இல்லையான்னு ஒரு இன்சார்ஜ் மாதிரி. இந்த பந்தி விசாரிப்பு வேலைக்காக செலக்ட் பண்ணுற அந்த இன்டர்வியூவில் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் நற்சாட்சி உடையவர்களை என்ன செய்கிறாங்க? செலக்ட் பண்ணுறாங்க. நமக்குள்ள அந்த நற்சாட்சி இருக்கணும். அந்த சாட்சி தான் உங்களை நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். ஜெபிக்கிறா, எப்போ பாரு சண்டை போடுறா, அது இல்லை சாட்சி. ஜெபிக்கிறா ஆனால் ஒரு அன்பு இல்லை, அது அல்ல சாட்சி. ஆமென். நற்சாட்சி உடையவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு நல்ல சாட்சியை நம்மளை குறித்து சொல்லணும். ஆண்டவருடைய நாமம் அதில் தான் மகிமைப்படும். ஆண்டவருடைய உயர்வு அதில் தான் இருக்கும். இந்த நல்ல வேலைக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை இந்த நல்ல வேலைக்கு இவர்களை செலக்ட் பண்ணது போல ஆண்டவர் நமக்குன்னு சில வேலைகளை வைத்திருக்கிறார், நமக்குன்னு சில உயர்வுகளை வைத்திருக்கிறார். அந்த உயர்வுகளில் எல்லாம் கர்த்தர் கொடுக்கும்போது இதுக்கு தேவை முக்கியமானது நற்சாட்சி. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது உங்களை அதே நாமம் அதே பேர் உடையவர்களாக அல்ல. முன்னே இவர்கள் கோபப்பட்டாங்க, இப்போ நற்சாட்சி உடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளுடைய நடக்கையை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடக்கையை ரொம்ப காத்து கொள்ளணும். என்ன அசிஸ்டன்ட் பாஸ்டராக போடும்போது அந்த இடத்துல வாலிப பெண்கள் ஜாஸ்தி. நான் ஒரே ஒரு ஆண் தான். ஆனால் அங்கே வேலை செய்கிற வருகிற பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் தான், எல்லாம் கேர்ள்ஸ் தான். நான் ஒரு பாஸ்டர் அம்மாவுக்கு கீழே இருந்தேன், அவங்களும் உமன் தான். எல்லோரும் பாஸ்டர் கீழே இருப்பாங்க, நான் மட்டும்தான் ஒரு பாஸ்டர் அம்மா கீழே இருந்து வெளியே வந்திருக்கிறேன். அப்போ அந்த பாஸ்டர் அம்மா என்னை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டாங்க, தம்பி இங்கே வாங்கினாங்க, நீங்கள் பெண்கள்கிட்ட பேச மாட்டீங்களா, கூச்சப்படுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் கூச்சப்பட மாட்டேன் பசமா. என்னை இவ்வளோ தூரத்தில் இருந்து என்னை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. நான் அது பேசும்போது ஏதோ ஒன்று தவறாக மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது யாருக்கு அவமானம்? என்னை அனுப்பின எங்கள் பாஸ்டருக்கு அவமானம், என் பகுதிக்கு அவமானம், இந்த ஊழியத்தில் எனக்கு சாட்சி கெட்டு போயிடணுப்போ அந்த பாஸ்டர்மை என் தலைமையில் கையை வச்சு என்னை ஆசீர்வதித்து ஜோம் பண்ணி விட்டாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு. நற்சாட்சியை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். 4 பெண்கள் இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து அதை சொல்லி கொடுப்பார். இந்த சாட்சி தான் எனக்கு ஏற்ற துணியை கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சது. இந்த சாட்சியை தான் என்ன செய்யுது? ஏற்ற துணை எனக்கு அங்கே இடத்துல இது இருக்குங்க, என்னுடைய மனைவி.
அவங்க கிடைப்பதற்கு அது உதவியாக இருந்ததே இந்த சாட்சி. அப்போ நல்ல வேலைக்கு ஒரு உயர்வுக்கு ஆண்டவர் கொடுக்க வர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த சாட்சி. இந்த சாட்சி உங்களை ஜீவன் உள்ளதாய் மாற்றும். நம்ம நினைக்கிறோம் சாட்சி கெட்டு போயிருச்சுன்னா வாழ்க்கையே முடிந்து போயிடும் என்று. ஜீவன் உள்ள சாட்சியை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்க முடியும். நான் நல்லா நடந்துக்கணும், நான் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, அவர் என்னை பார்த்தா தப்பாக நினச்சிருவார், இவர் என்னை எப்படி பார்த்துருவாருன்னு சொல்லி என்னுடைய நடக்கையில் காத்து கொள்ளுகிறதல்ல சாட்சி. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணினால் அந்த ஆவியானவர் சொல்லுவார், இங்கே பேசாத, இங்கேருந்து கடந்து போ, இங்கே நிற்காத, இங்கேருந்து கடந்து போ, இந்த இடத்துல உட்காராத, கடந்து போ. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார். இதெல்லாம் எதற்குன்னா உங்கள் சாட்சியை அந்த இடத்துல கெடுத்து போடாத அளவுக்கு கர்த்தர் உதவி செய்வார். இன்று காலையிலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து சாட்சி கொடுக்கிறவராக இருப்பார். அவர் சொல்லுவார், மற்றவங்களுடைய உள்ளத்தில் போய் ஏன் மக அவளுக்கு காசை எடுத்து கொடுன்னு உடனே என்ன செய்வாங்க, எடுத்து இது ஆண்டவர் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி தான் ஆண்டவர் உள்ளத்தில் பேசுவார். அவள் ஏன் மக அவளை குறித்து நீ பேசாதன்னு சொல்லி கர்த்தர் அந்த மாதிரியான காரியத்தை செய்வார். ஸோ சாட்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். முதலாவது ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது அவருக்கு சொந்தமாக இருப்பதற்காக. ரெண்டாவது காரியம் அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக. மறந்து விடாதீங்க, அவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார், அவருக்கு சாட்சி கொடுக்க. மூன்றாவது நான் என்ன செய்யணும் என்றால், இனிமேல் எந்த காரியத்துக்கும் தாமதிக்காதீங்க. எந்த காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தாமதிக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அப்போஸ்தலர் 22:16 அதே அதிகாரத்தில் 22:16 வாசிப்போம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு. அதனால தாமதிக்காதீங்க. யார் யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இந்த சபையில் நம்ம இருக்கிறோமோ, நீங்கள் கர்த்தரிடத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஞானஸ்தானம் எதற்குனா உங்களை கிறிஸ்தவ மதத்தில் மாற்றி அதற்காக இந்த ஞானஸ்தானம் அல்ல. பரலோகத்திலே உங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை. நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகும்போது கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பதற்காக ஒரு அடையாளமாக எடுக்கப்படுகிறது தான், ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் தான் இந்த ஞானஸ்தானம். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஞானஸ்தானத்தை தாமதியாமல் எடுக்கும்படியாக இங்கே வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, அவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொண்டுகிட்டே வரோம். அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுக்கணும்? ஞானஸ்தானம் தான். இந்த ஞானஸ்தானத்தை பெற்று உன் பாவங்களை போக கழுவி விடு. நீ ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது என்ன நடக்கும் என்றால், உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக ஒரு புது சிருஷ்டியாய் நீ மாற்றப்பட்டு விடுவாய். இதுவரைக்கும் இருந்த மனுஷனாய் அல்ல, புது மனுஷனாய் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு மாறுவார்கள். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரையும் கேட்போம் என்றால் அவங்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க. அது மூழ்கி எடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அந்த ஞானஸ்தானத்தை நாம் எடுக்கும்போது அந்த சத்தியத்தின்படி கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம் பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணியிலே கழுவப்பட்டு புது மனுஷனாக நாம் எடுப்போம். சில பேரெல்லாம் அந்த தண்ணியிலே ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு இருள் எல்லாம் நீங்கி போனதை பார்க்குறோம். கழுவப்படுகிறோம், பாவங்களில் இருந்து கழுவப்படுகிறோம், புது மனுஷனாய் ஆகி கர்த்தருக்கு உடன்படிக்கை உள்ள, பரலோகத்துக்கு உடன்படிக்கை உள்ளவர்களாய் நம்ம மாறுகிறோம். இதுதான் சத்தியம். ஆனால் இந்த ஞானஸ்தானத்தை என்ன சொல்லுறாங்கன்னா, கிறிஸ்டினில் மாறிட்டா என்ன செய்வேன், ஞானஸ்தானம் எடுக்கணும், கிறிஸ்டினில் மாறிட்டால் அதை எடுக்க சொல்லுவாங்க, இதை எடுக்க சொல்லுவாங்க. அதற்காக இது ஒரு பாரம்பரியத்துக்காக எடுக்கிறது அல்ல, பரலோகத்துக்கு உண்டான உடன்படிக்கையின்படி எடுப்பதற்கு. இதில் இந்த சத்தியத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார் என்றால் அதற்கு ஒப்பு கொடுங்கள். அந்த ஞானஸ்தானத்தை பெற்று உன் பாவங்கள் எல்லாம் போக கழுவப்படு. இந்த பவுல் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ரொம்ப ஒரு கொலை பாதகனாக இருந்த இந்த மனுஷன் உடனே ஞானஸ்தான சத்தியத்திற்கு தன்னை கீழ்பட்டு அவன் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஞானஸ்தானம்னு இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் இல்லை,
சில பேர் இந்த தண்ணியை தெளிச்சுட்டு போயின்றுவாங்க. அப்படி இல்லை, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆமென் கர்த்தர் அவனுக்குள் பவுலுக்குள் இருந்து அடுத்தடுத்த ஊழியத்தை வெளிப்படுத்தி வருகிறதை பார்க்கிறோம். அதே போல் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்க ஆண்டவர் இந்த சத்தியத்துக்கு நேராக நம்மளை நடத்துவாராக. இந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, புது மனுஷனாய் புது மனுஷியாய் வாழ்வோம். இதற்கப்புறம்தான் என்ன ஆகும்னா, இது வரைக்கும் நீங்கள் சந்திக்காத போராட்டத்தை இதற்கப்புறம் நீங்கள் சந்திப்பீங்க. பாடுகள் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். உடனே கஷ்டப்பட வேணாம், அதுக்கு எதுக்கு நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு இல்லை. ஆனால் பாடுகள் நமக்கு உண்டு. ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை இன்னும் உங்களால் உணர முடியும். தூங்கும்போது உணர முடியும், ஆமென். எந்திரிக்கும் போது உணர முடியும். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறத உணர முடியும், ஆமென். அந்த பாடுகள் வழியாய் கர்த்தர் நம்மளை நடத்துவார், ஆமென். ஊழியத்துக்கு வராத வரைக்கும் பாடு தெரியாது, பிரச்சனை தெரியாது. வந்த பிறகுதான் பாடுகள் பிரச்சனைகள் இன்னும் டபுள் மடங்கு அதிகமாகும். ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது எடுக்காத வரைக்கும் உனக்கு வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். எடுத்த பிறகு பாடுகள் வழியாக போவேன். ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள்ளே உண்டாகும், ஆமென். கர்த்தர் தெரிந்து கொண்டது எதற்காக? தமக்கு சொந்தமாய் இருப்பதற்காக, சாட்சியாய் இருப்பதற்காக, ஞானஸ்தான சத்தியத்திற்கு உடன்படிக்கைக்கு உட்படுவதற்காக. கடைசியாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறணும். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் என்றால், ஆமென், முதலாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான். ரெண்டாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஞானஸ்தானத்தை எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெறணும். வாயிலே அந்நிய பாஷைகளை பேசணும். இந்த அந்நிய பாஷையை எப்படி நான் பேச முடியும்? இது நம்ம கிரியேட் பண்ணி பேசுகிறதல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்குவார். அது புறாவை போல இறங்குவார், ஆமென். சிலருக்கு எண்ணெயை போல இறங்குவார், சிலருக்கு அக்கினியாக இறங்குவார். எப்படியோ அந்த பரிசுத்த ஆவியானவரோடு உள்ளே இறங்கும்போது நமக்கு தெரியும். அவர் உள்ளே இறங்கும்போது நம் வாய்களில் இருந்து அந்நிய பாஷைகள், ஆமென், நமக்கு நம்ம நாவை மீறியும் அது புறப்படும். அப்படி உங்களுக்கு அந்த நாவிலிருந்து புறப்பட வருகிறது என்றால் நீங்கள் அதை தடை பண்ணக்கூடாது. அது வருகிற வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை அந்நிய பாஷையாய் மாறும். அப்படிதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து கிரியை செய்கிறார். உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த மூன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்தது என்றால் நீங்கள் கர்த்தரால் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளப்படுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் யூதாவிலே, சமாரியாவிலே, கொளத்தூரிலே, மெட்ராஸிலே, ஆமென், தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மூலையிலாக இருந்தாலும் நீங்கள் சாட்சிகளாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலன் கொண்டு எடுத்து கொண்டு போவார், ஆமென். பிலிப்பை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார்னு வசனம் இருக்கு. ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் என்று வசனம் இருக்கு. பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஒருத்தனை உற்று பார்த்து சொல்றார், உன்கிட்ட ஒரு பாவம் இருக்குது என்று சொல்லி. இது எல்லாம் எங்க வருகிறது? இந்த பரிசுத்த ஆவியானவர் இடத்துல. இதை பெற்றுக்கொள்ளணும் நம்ம, ஆமென். இந்த மூன்று காரியம் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். முதலாவது, ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் உங்களை உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை தெரிந்துட்டார். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டுட்டார். அந்த தெரிந்து கொண்ட தேவன் உங்களை சாட்சியாய் மாற்ற நீங்கள் ஞானஸ்தானத்தின் சத்தியத்துக்கு உட்பட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிட்டா நீங்கள் சாதாரண மனுஷியாய் நாம் இருக்க மாட்டோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசியிருப்பார் என்றால், எந்த காரியத்தை குறித்து பேசியிருப்பாரோ கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்.